மதமோ ஒழுகரி வெற்றி வேல் முருகா முருகையா பிள்ளை செய்ராகமோ சங்கீதம் பாடிட பிள்ளை செய்ராகமோ சங்கீதம் வெகுமதி நீ தருவ கடலை பழமுடனே கடலை சேரு கடலை பழமுடனே கடலை பயரு பலகனி எல்லாவேல் கந்தையா பால் பழம் சர்க்கரை மாங்கனி பால் பழம் சர்க்கரை மாங்கனி படைப்பே நடக்காயோ குருவாம்புலவராவில்லை செய் குணமுடன் படுக்க வைத்த இந்த வில்லை செய்ய என் குருவாம்புலவராவில்லை செய் குணமுடன் படுக்க வைத்த எங்களாறு வேலை கோமளம் பொருந்திய பாலசுப்பிரமணியம் கோமளம் பொருந்திய குருபாதம் துணை நம தண்ணி தண்ணி ஐயா திகிர்தமே திகிர்தமே திந்திமே செந்தூர் நகரில் வாழும் செவனார் அருளாலே அமரர்கள் செவனார் அருளாலே அமரர்கள் சீரை மீள செந்தூர் வேல் முருகா பாடுவேனே நானு வல்லை பாடுவேனே நானு வல்லை அம்மா பலகாலமூனை தொழுவே அம்மா எந்தாய பேச்சி அம்மா அம்மா கூறுவேனே நானு வல்லை குற்றங்குறைகளதும் மணிகிடாமல்
தேடுவேனே நானு உன்னை தெச்சண்ணா போவனம் அல்ல பிரம்மபீடத்தில் பிறந்தவளே இந்த ஆயான பேச்சி அம்மா என்ன நாட்டுலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கீழ பிள்ளையார் குளம் அதில என்ன மறவர் குல சமுதாயத்தில் கருப்பசுவாமி வாரசலில் எங்கள் ஓடக்கர கருப்பசுவாமி கள்ளவாய் மாடன் வாசலில் அம்மாவாக கொலுவு இருக்கும் அம்பிகை பேச்சி அம்மா தமிழ்நாடு தன்னதியில அந்த பொதிகை மாலை அடிவாரத்தில் ஐயா ஐயனுக்கு மையனான ஐயன் சொரி முத்தையனார் வாசல் இல்ல என்ன முதலாவது நிலையம் பட்டு இப்ப இரண்டாவது நிலையமாக இந்த இடமாதில கொலுவு இருக்கும் வனப்பேச்சி அம்மாளுக்கு பேச்சி அம்மனோட கதைகள் பாட அம்மா பேச்சி அம்மா அருள் புரிவா அவளோ கட்ட பேச்சி நெட்ட பேச்சி அம்மா காட்டுவன பேச்சி அம்மா அம்மா உன்னுடைய கதைகள் பாட அம்மா உன்னுடைய கதைகள் பாட அம்மா உத்தரவு கொடுக்க வேணும் வெள்ளி கைலாசத்தில் பொன்னு வெள்ளி கைலாசத்தில் ஆனி பொன்னால் பலகை போட்டு ஆதி பொன்னு வெள்ளி கைலாசத்தில் அங்கு யாரெல்லாம் ஆண்டுவார பகவானும் பார்வதியும் பச்சம்மாலு லட்சுமியும் ஐயா மூத்த மகன் கணபதியும் இளைய மகன் வேல்முருகல் கொலுவிருக்கும் கைலாசத்தில் அந்த பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் அமராவதி பட்டணத்தில் தெய்வேந்திரன் ராணியோடு கொலுவிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியழக்க சிவபெருமா ஆதி பொன்னு வெள்ளி கைலாசத்தில் 33 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கணபுருவர கலை கோட்டு மாமுனியா அகஸ்தியராம் பொலஸ்தியரா அழகு கும்பமாமுனியா கொடை பிடிக்க குண்டோதேரர் கலகத்திற்கு நாரதேரா ஐயா ஏமன் காலன் தூதனோடு கொலுவிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் சுவாமி படியழக்க சிவபெருமா
பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்திலே வந்து ஆண்டவன் பகவானோடு என் அம்மை பார்வதாதேவி கொலுவிருக்கும் போது அந்த ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் அதள பாதாள உலகத்தை பகவான் படைத்தார் அல்லவா. அவனிட 56 தேசத்தை பகவான் படைத்தார். மானிட மனுக்களை மகதேவன் பெருமை செய்தார் அல்லவா. எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவசந்துகளையும் பகவான் படைத்தார். சிறுத்த உயிர் சித்தெரும்பு, பெருத்த உயிர் மத யானை, அத்தனாதி உயிர்களையும் ஆண்டவன் பகவான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் பூலோக மக்களுக்கு எப்படி படியிழந்து வருகிறார் தெரியுமா? என்ன நாளினால் லோதனை அடுத்து பகவான் நாடெல்லாம் படியிழந்தார். உரிய நல்லோதனை அடுத்து அவர் உலகமெல்லாம் படியிழந்தார். எறும்பு முதல் யானை வரை ஈசனான பகவானோ ஒரு உயிர்க்கும் குறவில்லாமல் பாதாள உலகம் அல்ல உலகம் படைத்ததொரு மனுக்களுக்கு பகவான் படியிழந்து வருவாரா. இப்படியாக ஆண்டவன் பகவான் பூலோக மக்களுக்கு படியிழந்து வரும்போது அப்படி ஆதி பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்திலே வந்து ஆண்டவனாகிய பகவானுக்கும் அம்மையான பார்வதா தேவியானவளுக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை, ஆண்டுக்கு ஒரு தடவை பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் திருமணம் நடப்பது உண்மை. சிவபெருமானுக்கும் சக்தியான பார்வதா தேவியானவளுக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை திருமணமானது நடப்பதுனால பூலோகமானது செழித்து விடுமா, நாடு செழித்து விடுமாம், நல்ல மழை பொழிந்து விடுமா. அந்த காரணத்துக்காக பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் கைலாசத்தில் ஆண்டுக்கு ஒரு தடவை 2 பேர்களுக்கும் மரமாலை சூடுவது பழக்கம் அல்லவா. இப்படி ஆண்டாண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்க அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கும் போது அந்த ஆண்டுல வந்து பகவானுக்கும் பார்வதா தேவியானவளுக்கும் என்ன 60க்கு 60 மறுமாலை சூட வேண்டும். ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் சாட்சாதி பகவான் யாரை வரவழைத்தார் தெரியுமா? அவர்தான் என்ன கைலாசத்தில் உள்ள கணக்க பிள்ளை 7 சித்திரபுத்திரன் ஐனாரை பகவான் வரவழைத்து, ஐயா வாரும் ஐயா நைனாரே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளோ. பகவானுக்கும் பார்வதிக்கும் 60க்கு 60 மறுமாலை சூட வேணும், திருக்கல்யாணம் நடக்க வேணும், முகூர்த்த ஓலை குறிக்க வேணும் என்று பகவானும் சொல்லும் போது சித்திரபுத்திர நைனாரோ பகவானுக்கு முன்னால் வந்து அவர் பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தார். அந்த சித்திரபுத்திர நைனாரோ
பகவானுக்கும் பார்வதிக்கும் முகூர்த்த ஓலை குறிப்பாரா வைகாசி மாதத்தில் என்ன 21ஆம் தேதியிலையும் வெள்ளிக்கிழமை காலையில புனர்பூச நட்சத்திரம் கர்க்கட ராசியிலையும் காலை முகூர்த்தம் என்று அவர் முகூர்த்த ஓலை தான் எழுதி முகூர்த்த ஓலை தான் எழுதி அவர் பகவான் கையில் கொடுப்பார். கையில வாங்கி தேவர்கள் இடம் அதில பகவான் சொன்ன போது கைலாசத்தில் பகவான் பார்வதா தேவி திருமண செலவை எல்லாம் பணத்தில் மிகுந்தவனாகப்பட்ட குபேரன் வந்து அந்த கல்யாணத்துக்கு உள்ள செலவை எல்லாம் பொறுப்பேற்று கொண்டார். குபேரன் அல்லவா உலகத்திலே பெரிய பணக்காரர். ஆண்டவா சிவபெருமானே உங்களது கல்யாண செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த குபேரன் ஆகப்பட்டவர் சொன்னதுனால அது அனைவர்களும் சரி என்று சம்மதித்தார்கள் அல்லவா. பகவானுக்கும் பார்வதா தேவியானவளுக்கும் 60க்கு 60 திருமணம் முடிக்க வேண்டும் என்று 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் சேர்ந்து வட கைலாச மலைக்கு வந்தல்லவோ. அந்த கைலாச மலையைத்தானே வட கைலாசம் அலங்கரித்தா தெருக்களெல்லாம் பந்தல் போட்டா 300 காதவேளி முப்பந்தல் போடுவாரா 400 காதவேளி நல்ல பந்தல் போடுவாரா. என்ன வாழை மரம் கொண்டு வந்து வகையுடனே அலங்கரித்தார். ஈச்சங்குலை கொண்டு வந்து யாகப்பந்தல் போடுவாரா. 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் சேர்ந்து வட கைலாச பர்வதத்தை அலங்காரம் செய்தார்கள். அதோடு மணவரையை திருஷ்டி செய்ய வேண்டும் என்று எத்தனை இருந்தாலும் மணவடை என்று ஒன்று வேண்டும் அல்லவா. ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் யாரை இப்பொழுது வரவழைத்தார் தெரியுமா? அந்த விசுவகர்மாவை வரவழைத்தார். தெய்வதட்சனை வரவழைத்து ஐயா வாரும் புள்ளாய் தெய்வதட்சா அழகான மணவடை ஒன்றை செய்ய வேண்டும் என்று பகவான் சொன்ன உடனே 200 தெய்வதட்சர்கள் ஆசாரிமார்கள் வந்து சந்தன கட்டை எத்தார். சதர நல்லோ கடைந்தல்லவோ அந்த சந்தன கட்டையால மணவரையை செய்து வைத்தார். அலங்கார மணவடையா அது சமயம் செய்தல்லவோ. சந்தன கட்டையால மணவடைய செய்தாலும் என்ன வெறும் மணவடையானது இருக்கக்கூடாது கைலாசத்துல. அதனால ஆண்டவன் பகவான் சொல்லுப்படி இந்த விசுவகர்மா தெய்வதட்சனாகப்பட்டவர்கள் 2 சந்தன கட்டையால
என்ன 2 மரப்பாம்புள்ளையை அங்கே செய்தார்களா? 2 மரப்பாம்புள்ளையை செய்தார்கள் அல்லவா? ஆண் மரப்பாம்புள்ளை 1, பெண் மரப்பாம்புள்ளை 1 செய்து ஆண் மரப்பாம்புள்ளையை வலதுபுறத்தில் வைத்தார்கள், மணவடையிலே வைத்தார்கள் அல்லவா? அந்த பெண் மரப்பாவை இடதுபுறத்தில் வைத்தார்கள். 2 மரப்பாம்புள்ளைக்கும் ஆண்டவன் பகவானே வந்து உயிர் கொடுத்தாரா? உயிரை கொடுக்கிறார் அல்லவா? 2 மரப்பாம்புள்ளையும் உயிர் பெற்று ஆண்டவ பகவானை எங்களை பிறவி செய்த மாயம் என்ன என்று கேட்க, உடனே ஆண்டவனாகிய பகவான் 2 மரப்பாம்புள்ளைக்கும் ஆண் மரப்பாம்புள்ளைக்கு மரவன் என்றும் அந்த பெண் மரப்பாம்புள்ளைக்கு மரத்தி என்று பெயர் கொடுத்தார் ஆண்டவன். மரவன் மரத்தி என்று 2 மரப்பாம்புள்ளைக்கும் பெயர் கொடுத்தார். வலதுபுறத்தில் மரவனாக உள்ள மரப்பாம்புள்ளையும் இடதுபுறத்தில் மரத்தி என்ற மரப்பாம்புள்ளையும் மணவரையில இருக்க முகூர்த்த நேரமானது நெருங்கி கொண்டு இருக்க அங்க யார் வருகிறார் தெரியுமா? என் பெருமாளாகிய கோபால கண்ணபிரான் பச்சமால் வருகிறார். என் பெருமாளாகிய கோபால கண்ணபிரான் வந்து அவர் மாப்பிளைக்கு தோழனாக என்பெருமாள் இருப்பாரா? பகவானுடைய கை பிடித்து பட்டாடை உடுத்தி அல்லோ பகழம் மாலை கழுத்தில் போட்டு பகவானை அலங்கரித்தார். மாப்பிள்ளை கோலத்தோடு பகவானை அலங்கரித்தார். என்பெருமாள் கோபாலன் மாப்பிள்ளை தோழனாக என்பெருமாள் இருப்பாரா? பகவானோட கைபிடித்து அவரும் மணவரைக்கு அழைத்துவாரா? அந்த மணவர பந்தல்ல 3 தடவை சுத்த சொல்லி ஆண்டவன் பகவானும் மாப்பிள்ளை கோலத்தோடு பகவான் மணவரையில் இருப்பாரா? மணமகளையும் காணல பகவான் தேவி பார்வதியை மணவரையில் காணவில்லை பருவதத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே பகவான் பார்வதாதேவி திருமணத்தை பார்ப்பதற்காக அனைவர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மணவரை பந்தலிலே வந்து பச்சம்மாள் லட்சுமியோடு மகாலட்சுமியோடு பிரம்மனோடு கலைவாணி இந்திரனோடு இந்திராணி
33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் 48,000 ரிஷிமார்கள் கெங்கணர் கணபுருவர் கலைக்கோட்டு மாமுனி மாமுனியோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கும்பமாமுனிகள் கும்பமாமுனியோடு அனைவர்களுமே வடகைலாசத்தில் வந்து மணவர பந்தலிலே அமர்ந்திருக்கிறார்கள். மணவர பந்தலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமா? வேற யாரும் இல்லங்க. மணவடையிலே தென் கைலாசத்தில் உள்ள பொதிகை மலையிலே அமர்ந்திருந்த அந்த பொதிகை மலையிலே அமர்ந்திருந்த 48,000 ரிஷிமார்களும் தென் கைலாசத்தை விட்டு வடகைலாசம் வந்து விட்டார்கள். வடகைலாசம் வந்து விட்டார்கள் ஐயா. தென் கைலாசத்தில் உள்ளவர்கள் யாருமே தென் கைலாசத்தில் கிடையாது. யாருமே கிடையாது. அவ்வளவு பேரும் பகவானுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு வடகைலாசம் வந்து விட்டார்கள். பகவானுடைய திருக்கல்யாணம் காண்பதற்கு வடகைலாசம் வந்து விட்டார்கள். இங்கே வடகைலாசத்திலே என்ன மணவரை பந்தலிலே பகவான் மணக்கோலத்தில் காத்து கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை கோலத்திலே பகவான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என்னையா? அந்த மணவரையிலே மூல மந்திரங்கள் சொல்லி ஓமங்கள் வளர்த்து அந்த மூல மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருப்பது யார் தெரியுமா? சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி தான ஒப்ப கல்யாணத்துக்கு மூல மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயருக்கு பதிலாக மூத்த மகன் கணபதி உட்கார்ந்து மூல மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பகவானுடைய திருமணத்துக்கு மூல மந்திரம் சொன்னதே அந்த ஆதிமூல கணபதி தான். அதான் இன்னைக்கு உலகத்துல கணபதி என்று பேரு விட்டவர்களை அப்பனுக்கு பந்தக்கால் பிடிச்சவன் என்று உலகத்தில் சொல்வார்கள். அந்த ஆதிமூல கணபதி தான் பகவானுடைய திருமணத்தை நடத்தி வைத்தாரா? அந்த மகா கணபதி பகவானுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் போது மணவர பந்தலிலே பகவான் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பார்வதியை காத்து பார்க்காங்க. பகவான் தேவி பார்வதியை காணவில்லை. சிவபெருமான் வெகு நேரமாக மணக்கோலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மாப்பிள்ளை கோலத்தில் மணவடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பகவான் தேவியான பார்வதா தேவி அவளுக்கு என்று திருமணமானது நடக்கக்கூடிய நேரத்தில் அம்மையான பார்வதா தேவியானவள் அவளோ வடக்கு கோட்டை வாசலில் கொலுவு மண்டபத்தில் மங்கையான பார்வதா தேவி மட்டும் தனிமையில் உட்கார்ந்திருக்கிறார். அவளுக்கு கைபிடிக்க ஆடும் இல்லை, அலங்கரிப்பதற்கு தோழி பெண்கள் கிடையாதல்லவா? பகவான் தேவி பார்வதா தேவி ஒத்தையில உட்கார்ந்து கொண்டு கண்ணீரை தாழதரக வடிக்கிறாள் அல்லவா? கண்ணீரை தாழதரக வடித்து அந்த அம்மா யாரை வரவழைத்தாள் தெரியுமா? என்ன கோபாங்காலா எந்தம்மையா கோபாலா என்ன பச்சம்மாலே அச்சுதனியா என்ன பகவானுக்கும் பார்வதிக்கும் என்ன 60க்கு 60ஆக மறுமாலை சூடும் போது பகவானையும் அலங்கரிக்க பச்சம்மாள் நீங்கள் உண்டு. இந்த பார்வதியை அலங்கரிக்க எனக்கு தோழி பெண்கள் இல்லை அண்ணா, என்ன கைபூடிக்க தோழி இல்லையே, என்ன அழைத்து வர பெண்கள் இல்லையே, எனக்கு தோழி பெண்கள் இல்லை அண்ணா. என்ன என்ன கோபாங்கால நான் உங்க தங்கை பார்வதினா என்ன கூட நாம் பிறக்கல்லாமா, என்ன கூட்டு பால் உண்ண அல்லாமா,
அண்ணா நானும் பிறக்கலாமா, நான் ஒரு காலத்தில் அருந்தல்லாமா, எனக்கு தோழி பெண்கள் இல்லை அண்ணா, ஒரு நாள் ஒரு பொழுதும்